ஸோ ஹாய் ஹலோட ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ வெல்கம் டு மை எஃப்எஃப் சேனல், உங்களில் ஒருத்தி நான். ஸோ இன்றைக்கி வந்து ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட், ஏன்னா ஒரு எஃப்எஃபாகவே போயிட்டுருக்குன்றதுனால ஸோ ஒரு ஒன் ஷாட் ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ வழக்கமாக சொல்கிறதாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு ஸ்டோரி எப்படி இருக்குது, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கடா. உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதாண்டா. ஸோ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஸோ ஸ்டார்டிங் சீனில் நீங்களும் ஜூலியும் வந்து உட்காந்து காலேஜில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜூலி வந்து உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவகிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஜூலி சொல்லுவேன், அது ஜேகே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. இப்போ ஏய் என் வீட்டில் தானே இருக்கா, அடிக்கடி தாண்டி வந்து பார்த்து போகிறேன். அதே நான் ரொம்ப நாள் ஆச்சு, 2 நாள் ஆகிடுச்சிடி, ஜேகே பார்க்கவே இல்லை. இவளை பெஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சுட்டு நான் பரவாயில்ல இருக்கே. ஜூலி அப்படிலாம் சொல்லாது. கேட்டுச்சா? ஏண்டி எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு தானே, வீட்டுக்கு வா பார்க்கலாம். ஜேகே என்னை பற்றி ஏதாவது சொன்னானா? அதிகமாக சொன்னான். சொல்லவா? இல்லை வேண்டாம், போகாமல் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கான்வர்சேஷன் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் போகுது. ஸோ நீங்களும் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து நீங்கள் ஜூலி வீட்டுக்கு போகிறீங்க. ஜூலி வீட்டுக்கு போகும்போது ஜூலியோட அம்மா இருந்துட்டு, வாமா ஏன் 2 நாள் ஆச்சு வீட்டு பக்கம் வந்து, என்னடா எங்கே போனேன்? இல்லை ஆண்டி, எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்ததா, ஸோ அதுதான் நான் வரல. இல்லைன்னா நான் உங்ககிட்ட வந்திருப்பேன்ல ஆண்டி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் ஜூலி, அடி பாவி எப்படி நடிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்களும் போயிட்டு யாரோ தேடுற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க, அப்படி அங்கே இங்கேமா பார்க்குறது அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஜூலியோட அம்மா இருந்துட்டு, யாரை வாங்கி தேடுறேன்? ஓ ஜூலியா, ஜூலி அங்கே நிற்கிறா பாரு. ஓ அங்கே நிற்கிறாளா? ஓகே ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே ஜூலிக்கிட்ட போயிடுறீங்க. ஜூலிக்கிட்ட போயிட்டு, ஜூலி 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 எங்கே ஜேகே? ஒர்க் போயிருக்காண்டி, வருவா. பறக்காவிட்டி உன்ன இருடி கல்யாணத்துக்கப்புறம் நீ எப்படி குடும்பம் பண்ணுறேன் பார்க்கலாம். நீ என்ன குடும்பம் பண்ணுறியா இல்லை நான் உன்னை குடும்பம் பண்ணுறேன் நான் போடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு உங்களுக்குள்ள. நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு வந்துடுறான். ஸோ வந்துட்டு, மா பாசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக குழந்த மாதிரியே வந்து கேட்டுட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, இரு ஜேகே நான் போயிட்டு உனக்கு பனானா மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, ஐ என் பொண்டாட்டி, ஏய் எப்படி வந்த? அதுவா, நான் இப்போ தான் வந்தேன். புருஷனை பார்க்க வெறுக்கமில்ல போல. ஆமாம் ஜேகே, 2 நாள் தான் பார்க்கல, ஆனால் 2 வருஷம் பார்க்காத மாதிரி இருக்கு ஜங்குக்கா. ஐ மிஸ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு நீங்கள் இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூலி அங்கே இருந்துட்டு, இருங்கடா நானும் ஒரு ஆளை பிடிச்சிட்டு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓரமாக போயிடுறான். இப்போ ஜங்குக்கும் கிட்ட வந்துட்டு இருக்கான் அந்த பையன். சொல்லு ஜங்குக்கா, அது ஒரு 2 நாள் ஆச்சுல்ல? ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணல. ஆமாம், ஸோ ஒரு கேஸ் கொடுக்கலாமே. இதுக்கு தான் நெளிஞ்சுக்கிட்டேன் நீயா? ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தள்ளி போயிடுங்க, அவங்க அம்மா வந்தாங்க அப்படின்ட்டு. போனதும் நீங்கள் வந்து அப்படியே ஜூலி ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குக்கு வந்து பனானா மில்க் ஷேக்லாம் குடிச்சிட்டு அவன் வந்து ஹால்லேயே இருக்கான். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஹாலில் இருக்கான். ஸோ இப்போ நீங்களும் ஜூலி உள்ளே போயிட்டு, ஜூலி ஜூலி உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்க, நீ மட்டும் என் இப்படி ஒரு மென்டல் பீஸாக இருக்க. அதுவா, சேர்க்க சரியில்லடி டக்குன்னு நம்மளே டேமேஜ் பண்ணிட்டா. ஜூலி சொல்லித்தானே? இல்லை ஜூலி
எவ்வளோ அழகுல, அழகு பாப்பா மொயக்குட்டி மாதிரி இருப்பான். இருப்பான்டி இருப்பான். ஐயோ படியுது அவ்வளோத்துக்கு ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. ஏன்டி அண்ணன் உனக்கு அவ்வளோ பிடிக்கும்? அதுக்கு ரீசன்லாம் சொல்ல தெரியல ஜோலி. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அண்ணனை எனக்கு பார்த்தப்போ ஒரு அண்ணன் ஃபீலும் வரல தெரியுமா? அவனை பார்க்கும்போது என்னோட மீதி லைஃப்பை நான் பார்த்த மாதிரி இருந்தது. அவன் பண்ணுற அந்த லவ் எல்லாமே தெரிஞ்சது. இனிமேல் அவன் என்னை எப்படி பார்த்துக்க போகிறான் அப்படின்றதெல்லாம் நான் கண்ணில் பார்த்தேன். அதெல்லாம் ஒரு ஃபீல்டி. நீ ஒருத்தங்கிட்ட ஃபீல் பண்ணும்போது தான் அதெல்லாம் தெரியும். நாமளோ ஃபீல் பண்ணோம். இருடி, நானும் ஒரு ஆளை பிடிச்சிட்டு உனக்கு இருக்கு. டெய்லி கால் பண்ணி ஏன் அவள் இப்படி பேசினாண்டி, ஏன் அப்படி பேசினாண்டி நான் சொல்கிறேன் போகிறோம். அது சரி, அதுக்குள்ளே நீ கிளவி ஆகிட. அதுக்குள்ளே எனக்கு குழந்தை பிறந்துடும். வேணும்னா என் குழந்தைக்கு செட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ யாரும் எதுவுமே சொல்லாமல் சடனாக ஒரு கதை வந்து திறந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. யான்னு பார்த்தா ஜங்கு. அப்போ ஜூலி வந்துட்டு எருமை எதுண்டா கதவை இருக்காங்க, கதவை தட்டாமல் வேற. ஏய் என்ன அவன் எருமைன்னெலாம் பேசுகிறேன், கொன்னுடுவேன். அது சரி, ஒரு தங்கச்சிக்கு கோரிமை கூட எனக்கு இல்லையா? அம்மி கூப்பிடாதீ. அப்போ ஜங்கு கோவில் வந்துட்டு குடிச்சாதான் போடி வெளியே. எதுக்கு இந்த சின்ன பொண்ணை தனியை விட்டுட்டு நான் போக மாட்டேன். இவள் சின்ன பொண்ணு கிடிச்ச, அவள் சின்ன பொண்ணு என்ன பொண்ணுன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொன்னது நீங்கள் ஜங்கு பார்த்து மறைக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னதும் போட எருமை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடறான். வெளியே போனதும் இவங்க அப்படியே கிட்ட வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு பையன் ஐ லவ் யூ டி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? ஐ மிஸ் யூ டூ ஜங்குக்கா, நானும் உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன்டா. அண்ட் ஐ லவ் யூ லாட்ஸ். காலேஜில் எப்படி போச்சு? நல்லா போச்சு. எக்ஸாமில் எப்படி எழுதுனேன்? எல்லாமே டீசெண்டாகவே எழுதுனேன். பரவாயில்ல, போன தடவையை விட இந்த தடவை நான் கொஞ்சம் பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ஏண்டி நீ தான் படிப்பா செடி? நானா? நீ பார்த்தியா 87% தான் ஜங்குக்கா. இன்னும் பாரு 13% இருக்கு. அப்படின்னா தான் நான் படிப்ஸ். இப்போ நான் ஆவரேஜ் தான். ஒன்று என்ன ஒன்று உனக்கு யோசிச்சில் எதுவும் டவுட்டுன்னா நான் சொல்லித்தரேன். ஐயோ நீங்கள் என்ன சொல்லி தருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி தருவேன். அதை தவிர உனக்கு பயாலஜியில் என்ன தெரியும்? என்ன டக்குன்னு கேட்டா சரி, அதாவது நான் சொல்லித்தரேன்ல. அது சரி அப்படின்னு சொன்னதான் ஜூலி வந்து இப்போ கதவை தட்டாங்க வந்துடுறா. ஏய் குடிச்சாத்தா என்ன சொன்ன? நீ மட்டும் இப்படி வர? அது நீங்கள் 2 பேரும் தனியாக பார்த்தா அம்மா தப்பா எடுத்துப்பாங்க, அதான் நானும் வந்தேன். நான் நீங்கள் பேசுறது கேட்க மாட்டேன். நான் அப்படி திரும்பி உட்காரு. எப்படி திரும்பி உட்காரு? கூட்டிச்சாட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா உங்கள் அண்ணா யாருன்னா வி பயம் சாராக இருந்தீங்கன்னா சாரி தான், இது ஜங்குக்கோட ஒன் ஷாட். ஸோ இப்போ வி வந்துட்டு கால் பண்ணதும் நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுண்ணா எங்கே வேண்டிருக்கேன்? நானா ஜூலி வீட்டில். ஓ உங்கள் ஆளை பார்க்குறதுக்கா? அண்ணா சரிடி. எத்தனை மணிக்கு வருவேன்? ஒரு 4-5 மணிக்கு வந்துடுவேண்ணா. சரி 5 மணிக்குள்ளே வந்துடுறேண்ணா. அம்மா இங்கே வெளியே போகணும்னு சொன்னாங்க. அப்புறம் நீ வரலன்னு வையன் தொலைச்சிருவாங்க. சரி அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜூலி வந்துட்டு யாரடி கால்? அதான் என் அண்ணன். ஓ அண்ணனா? வீஷாங்க. ஆமாம் அவன்தான். ஏன் இப்போ எதுக்கு உனக்கு மூஞ்சியில் பல் தெரியுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, உன் அண்ணனை எனக்கு அண்ணன் இல்லை ஒப்பா மாதிரி. ஏண்டி ஒப்பாவுக்கு 2 மீனிங் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீ படுற பாடு. பையன்
பை த வே, உங்கள் அண்ணனோட நம்பர் எனக்கு கிடைக்குமா? 2 செருப்பு இருக்குது, அது வேணும்னு கிடைக்கும். என்ன நீ மட்டும் என் அண்ணன் எடுத்துக்கிற, நான் உன் அண்ணன் கூட பேசக்கூடாதா? சரிடி தரேன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு தரேன். நாளைக்கு நான் என்கிட்ட கேட்டுட்டு என் அண்ணாவுக்கு சொன்னா நான் நாளைக்கு தரேன். அது சரி, நமக்கு இந்த ஜென்மத்தில் ஆள் கிடைக்காது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியும் புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஜங்குக்கும் உங்களை ஹக் பண்ணிட்டு பையன் எங்கேயாவது வெளியே போகலாமா? அவங்க அண்ணன் அவங்க அம்மா தொலைச்சிருவாங்க. என் அம்மா தொலைக்கிறதுனால நீயே போட்டு கொடுத்துருவ போலேடி. உங்கள் அம்மா மட்டும் இல்லைம்மா, எங்கள் அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பார்க்க தான் ரொம்ப சாஃப்ட் மாதிரி, உள்ளே வந்து ஒரு பத்திரகாளியே இருக்காங்க. ஆமாண்டி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும்போது ஜங்குக்கு வந்து உங்களை லிப்பில் கிஸ் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்கு பாரு அப்படின்னு ஜூலி இந்த பக்கமாக உட்காந்துட்ருக்கா. அப்போ நீங்களும் ஜூலி உனக்கு இன்னொரு ஆள் வருவாங்கல்ல, அப்போ நீ அதை வேணா கடுப்பேற்றிக்கோ, ஆனால் இப்போ நான் உன்னை கடுப்பேற்றுற டைம், திஸ் இஸ் மை டைம் டியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மூத் பண்ணிட்டு ஜங்கு ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்கு ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அவனோட ஃபோன் வாங்குறீங்க. அவன் எதுவுமே கேட்க மாட்டான், ஃபோன் கொடுத்துருவான். ஸோ நீங்கள் ஃபோனில் தட்டிகிட்டு இருக்கும்போது அது ஸ்டேட்டஸில் வந்து யாரோ வந்து ஜங்குக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி பெஸ்டி ஃபீல் அப்படிலாம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ நீயும் பார்க்குறீங்க, யூனா அப்படின்னு இருக்கு. ஜங்குக்கா என்ன டோன் மாறுது? சொல்லுவேன், யார் இந்த யூனா? யார் யூனா காட்டு, யார் அந்த யூனா? அதான் உங்ககிட்ட கேட்டேன். அவளா? என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி? அவள் எதுக்கு உன்னை பெஸ்டின்னு மென்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா? அவள் தாண்டி போட்டா, அவளை தாண்டி கேட்கணும், நீ ஏன் என்ன கேட்குற? நீ ஸ்பேஸ் கொடுக்க அவன் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பா. பையன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பையன், அவன் ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு என்னை போட்டு படுத்துறான். நான் எதுவுமே பண்ணலப்பா, நான் ரொம்ப நல்ல பையன்ப்பா. ஐயோ நீ அப்படியே ரொம்ப நல்ல பையன் அடிச்சேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டே வந்துடுது. அப்போ ஜூலி அப்பாடா இதுங்க ரெண்டுங்க ரொமான்ஸை விட்டுட்டு இப்போ தான் சண்டை போட்டிருக்கு, நமக்கு எவ்வளோ குழுக்குழுன்னு இருக்கு, அப்பாடா சண்டை போடுறது மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் ஃபோன் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. பிறகு ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 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 5 மினிட்ஸ் கூட இல்லை, அதுக்குள்ள சரி ஜங்குக்கா எனக்கு ஒன்றும் பற்றி தெரியாது, நீ சும்மா தான் ஃபைட் பண்ண அப்படின்னு இவங்க ஜூலி. ஐயோ நம்ம லவ் பண்ணால் நாமளும் இப்படிலாம் கிரிஞ்சு பண்ணணும் போல் இருக்கே, நமக்கு எல்லாம் செட் ஆகுன்ற சரி வராது போலே அப்படின்ட்டு அவ்வளோ உட்காந்துருக்கா. அப்போ டைமும் ஸ்கிப் ஆகுது, 5 மணி ஆகிடுது. அப்போ நீங்களும் அண்ணா சொல்லியிருப்பாங்கல்ல நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்ட்டு, நீங்களும் ஜங்கு 5 மணி ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்டேயும் ஜூலிக்கிட்டேயும் ஜங்கோட அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டு போகிறீங்க. ஆண்டி பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது ஜங்கோட அம்மா வந்துட்டு இருமா உனக்கு இப்போ டீ போட்டிருக்கேன் குடிச்சிட்டு போயேன். ஐயோ வேண்டாண்ணா அவங்க எங்கள் அம்மா தேடுவாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்போது அப்படிதான் நீங்கள் போனதும் டைம் வந்துருந்துட்டேன். 3 hours ஆள் கூட இருடி எனக்கும் ஒரு ஆள் வருவா அப்போ இருக்கு. இருடா உங்ககிட்ட ஒன்று முக்கியமான விஷயம், உன் லைஃப் பற்றி நான் பேசியே ஆகணும். இரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து பேசலாம், இல்லைன்னா ஃபங்க்ஷன்லேயே பேச எங்கே வேணால் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அம்மா கிட்ட அம்மா ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் அதில் எடுத்து வச்சுருக்கேன் போடு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ரெடி ஆகுறீங்க. ஒரு ஃப்ராக் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க, அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. நீங்கள் வெளியில் வந்ததும் உங்கள் அண்ணன் உங்களை பார்த்துட்டு பையன் என்னடி இவ்வளோ அழகாக இருக்க, அது சரி யாரத்தான் இருக்கும்ல அழகான பையன், அப்போ தங்கச்சியும் அழகாக தானே இருக்கும், கொஞ்சம் ஓவராக பற்றிக்காதுண்ணே சரி அப்படின்னு சொல்லிட்டு வீயுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறான்.
போயிட்டு அவனும் ஒரு அழகான ஒரு ஷர்ட் வந்துட்டு போட்டு வரான். ஸோ ஷர்ட்டும் ஜீன்ஸும் ஒரு ப்ரௌன் தீமில். ஸோ இப்போ நீங்களும் என் அண்ணனுக்கு எனக்கு என் அண்ணன் ராசா மாதிரி அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிப்ளிங்ஸ் கோல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஆகுது. நீங்கள் எல்லாரும் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நீங்கள் நைட் டைமில் வரீங்க. வரும்போது உங்கள் அண்ணனும் நீங்களும் வந்து பின்னாடி வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து முன்னாடி ரிலேட்டிவ்ஸ் கூட வந்திருப்பாங்க. ஒரு பெரிய வெஹிக்கிளில் தான் வந்திருப்பீங்க, பஸ்ஸில். ஸோ அப்போ நீங்களும் உங்கள் அண்ணாவும் பின்னாடி இருக்கும்போது மிஸ்டர் கிம் டேஹியோங், சொல்லுங்க கிம் YN அபதவ. அது என் ஃப்ரெண்ட் ஜூலி இருக்கால, ஆமாம், அதுக்கு என்னடி? என்ன உன் பேரை சொன்னால் அவளுக்கு பெல் பெரியுது, அவள் பேரை சொன்னால் உனக்கு பெல் பெரியுது, என்னடா நடக்குதுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, பொண்ணு பார்க்க நல்லா இருப்பான். ஐயா சரிதான். சொல்டி, அவன் என்ன சொன்னான்? அவன் எதுவும் சொல்ல, உன்னை அண்ணான்னு சொன்னான். அவள் அப்படி சொல்லியிருக்க மாட்டாடி. எது இல்லடி, அவள் அப்படி சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்கிறான். இல்லை, உன் நம்பர் கேட்டான், கொடுக்கவா வேண்டாமா? சரி கொடு, பொண்ணு ஆசைப்படுறாள். அலையாத, கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 பேருமே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ கான்வர்சேஷன் போயிட்டு நீங்களும் வீட்டுக்கு போயிடுங்க. போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலேஜ் போகிறீங்க. காலேஜ் போகிறப்போ ஜங்குக் தான் வந்து ஜோலியை ட்ராப் பண்ணுறதுக்கு வந்திருப்பான் இன்றைக்கி. ஸோ இப்போது வந்துட்டு இப்போ நடி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கேன், அழகிரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜூலியும் என்ன வயிறறியுதோ? உங்கள் அண்ணன் கிட்ட பேசினியாடி? பேசினேன். என்ன நம்பர் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரா? கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்களோட நம்பரை வந்து ஜூலிக்கு கொடுக்குறீங்க. ஸோ அவ்வளோ அச்சோ அழகு, ஐயோ நம்பரே இவ்வளோ நல்லா இருக்கு. இவன் என்னோட லவ்வரே நம்பரே லவ்வர் மாதிரி பார்க்குறா. ஓகே வைன், நம்ம கிளாஸ் போகலாமா? இப்போது நான் ஜங்குக் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் மிஸ் யூ டூ. சரிடி, ஒர்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஈவினிங் அவளை நான் தான் பிக் பண்ண வருவேன். உன்னையும் பிக் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுறானா? ஓகே தான். ஓகே தானே? ஜங்குக்கா போகணுமா? ஆமாண்டி, டைம் ஆகுதுல்ல, ஒர்க்கு போகணும். பாய் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அனுப்பி வைக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கும் போயிடுறேன். நீங்களும் ஃபைனலாக கிளாஸ்க்கு போயிடுறீங்க. கிளாஸ் போயிட்டு ஜூலி உட்காந்து அந்த நம்பரையே பார்த்துட்ருக்கா. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ ஃபோன் வந்து அலௌட் தான் உங்கள் காலேஜில். அப்போ நீங்கள் வந்து ஆனால் கிளாஸ் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இன்டர்வல் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸில் யாராவது இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஜூலி வந்து கிளாஸில் வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரொஃபஸர்ஸ் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க நம்பரை சேவ் பண்ணிடுறா. ஸோ அவள் வந்து சேவ் பண்ணிவிட்டு உட்காந்து அதே வந்துட்டு அதுலேயும் அவள் வந்து ஒப்பா அப்படின்னு போட்டு ஹார்ட்லாம் விட்டு அம்பெல்லாம் விட்டுருக்கா. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ நாளாக நம்ம தான் இவ்வளோ கடுப்பேற்றிட்டு இருந்தோம், விட்டா இவன் நம்மளை கடுப்பேற்றுவாலும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து சொல்லியிருப்பான்ல நான் ஒர்க் போகணும்னு. ஆக்சுவலாக அவன் வந்து ஒர்க் போகணுன்னு சொன்னவன் வந்து ஒரு ப்ரொஃபஸர், அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவன் வந்து வேறு காலேஜில் ப்ரொஃபஸர். ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு காலேஜுக்கு உங்களுக்கு பக்கமாக இருக்க காலேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் ஜங்குக்கும் சொல்லியிருப்பான் நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜங்குக்கும் வந்து அவனோட காலேஜுக்கு போயிடுறான். காலேஜ் போயிட்டு அவங்க பிரின்சிபல் கிட்ட போகிறான். ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க ஹெச்ஓடி கிட்ட போகிறான். ஆஃபீஸ் போயிட்டு ஹெச்ஓடி கிட்ட போயிடறான். ஹெச்ஓடி கிட்ட போயிட்டு சார் நீங்கள் இன்னைக்கு
ட்ரான்ஸ்ஃபர் என்ன சொல்லியிருந்தீங்க? ஆமாம்மா ஜேகே, உட்காரு. இல்லை ஜேகே, இங்கே கொஞ்சம் ப்ரொஃபஸர்ஸ் அதிகமாகிட்டாங்க. அதை விட நான் உனக்கு 4 years ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தான் ஆகணும். ஆனால் எனக்கு இந்த காலேஜ்லேருந்து ஒன்று அனுப்ப இஷ்டமே இல்லை ஜங்குக்கா. நீ உனக்கு இந்த டிசிஷன் நல்லா தான் இருக்கும்னு தான் தோணுது. ஸோ அவர் வந்து ஒரு காலேஜ் வந்துட்டு சொல்லிவிட்டு, இந்த காலேஜுக்கு தான் நீ போக போகிற ப்ரொஃபஸராக, ஒரு கிளாஸ் டீச்சராக போக போகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அவரும் வந்துட்டு, ஓ இந்த காலேஜா, இங்கே தானே நம்ம வேன் படிக்கிறேன், ஒன்று கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்கு நினச்சிட்ருக்கான். சும்மா நினச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஹெச்ஓடி வந்துட்டு, பேக்கோட மெசேஜ் உங்களுக்கு மீட்டோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உங்கள் காலேஜுக்கு தான் வந்திருக்கான். வந்துட்டு அவன் வந்து அந்த காலேஜ், உங்கள் காலேஜோட ஹெச்ஓடி கிட்டே போயிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கில் முடிச்சு நீங்கள் ஹெச்ஓடிக்கிட்ட ஏதோ பேசணும், ஈவெண்ட் ஒன்று இருக்குது, ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெச்ஓடிக்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஜங்குக்கு வந்து அவங்க நிற்கிறது பார்த்தோன்னு உங்களுக்கு ஷாக்கு. ஐயோ இவனோட இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி ஹெச்ஓடி இருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு கூப்பிட்றப்ப நீங்களும் போகிறீங்க. போயிட்டு நீங்கள் ஜங்குக்கு ஷாக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஹெச்ஓடி பார்க்காதாடேமா பார்த்து ஜங்குக்கு உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். விங்க் பண்ணும்போது நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க, இவன் என்னடா இந்த பக்கம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹெச்ஓடி வந்து சொல்கிறாரு, பயன் நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பயன்கிட்ட உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, என்னம்மா இதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்களும் சொல்கிறீங்க, நெக்ஸ்ட் வீக் இந்த ப்ரோக்ராம் இருக்குது சார், ஸோ நான் இதில் சிங்கிங் காம்படிஷன் இருக்குல்ல, ஸோ நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஓகே வயன், அண்ட் ஒன் மோர் திங், இவர் தான் உங்கள் நியூ கிளாஸ் டீச்சர் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. நீங்கள் வந்து ஐயோ நம்ம ப்ரொஃபஸரா, எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது ஜங்குக் தான் ப்ரொஃபஸர் ஆகிறான்ட்டு, இன்னொரு பக்கம் சேடாகவும் இருக்கு. ஐயோ நம்ம ஒழுங்காக படிக்கலாம் தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் சப்ஜெக்ட் அவங்களுக்கு சுத்தமாக ஓடாது, பயாலஜி. ஸோ அப்போ வந்து அவங்க டக்குனு வின் பண்ணிவிட்டு அப்போ ஹெச்ஓடியும் சொல்கிறாரு, அப்போ நீ அவர் கிளாஸுக்கு கூப்பிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு கூப்பிட்டு போயிருங்க. கூப்பிட்டு போகும்போது ஜங்குக்கும் பாத்தி பண்ணாட்டி நீ எல்லாமே என்னால் இருக்க முடியாது, அதான் குறைச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் நீ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்ச விஷயம் சொல்லவே இல்லை ஜங்குக்கா. நேற்று தாண்டி சொன்னாங்க, நேற்று அப்படியே டயர்டாகி வந்து உட்காந்து உங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை மறந்துட்டேன். அதான் இன்னைக்கு ட்ரான்ஸு. ஆனால் எந்த காலேஜ்னு சத்தியமாக எனக்கும் தெரியாது, அவரை சொல்ல. என்னடி சேடாக இருக்கா, என்ன நான் வந்துட்டு பிடிக்கல அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். திடீர்னு இப்படி வந்து நின்னா அதான் ஷாக் ஆகிட்டேன். சரிவா கிளாஸ் போகிறேன். கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிஸ். இது பாரு ஜங்குக்கா, இங்கே எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, என்னால் முத்தம்லாம் தர முடியாது, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் போகிறீங்க. கிளாஸ் போயிருக்கா அப்போ எல்லாருமே எந்திரிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் சிட் டவுன் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ அம் ஜான் ஜங்குக், உங்கள் நியூ கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொன்னதும் கேர்ள்ஸ்லாம் அப்படியே அச்சோ அழகாக இருக்கார்ல, உங்கள் பாருடி அழகு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி போட்டுட்ருக்காங்க. பாய்ஸ் வந்துட்டு பரவாயில்லையே ஸ்மார்ட்டாக தான் இருக்கார் இவருன்ட்டு. இப்போ எல்லாருக்குமே வந்து ஜமுக்கு பிடிச்சிருது. ஸோ நீங்களாக பின்னாடி உட்காந்துட்டு கேர்ள்ஸ்லாம் வந்து அவரை சைட் அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னால நீங்களும் ஐயோ இதுக்கு தான் இவன் கிளாஸுக்கும் இவன் காலேஜுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சேன். காலேஜ் வந்து கூட பரவாயில்ல, என் கிளாஸுக்கே வந்துருக்கான், எல்லோரும் இவனையே சைட் அடிக்க போகிறாங்களே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜூலி பக்கத்தில் வந்துட்டு ஐ அண்ணா, ஐ அண்ணா தான் ப்ரொஃபஸர் அப்படின்னும் போது நீங்கள் எப்படி அவளை முறைச்சிட்டு அது சரி
உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். எனக்கு இங்கே வயிற்றில் அப்படியே நெருப்பு கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்டி அங்கே பாடி எல்லா கேர்ள்ஸுமே அவனை திங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காளுங்க. சரி விடு பையன், அழகான பையனாக பார்க்க மாட்டாங்க என்ன, இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பேசியிருக்கீங்க. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ காலேஜில் முடிச்சுட்டு ஜங்க் எல்லோரும் போனதுக்கப்புறமா அவனும் உங்களையும் ஜூலியும் கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறான். ஸோ இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வெளியே போயிருக்காங்கன்றதுனால அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ ஜூலி வெளியே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நைட் கிடையாது, ஈவினிங் மட்டும் நீ அங்கே போய் நின்றுக்கோ, தனியாக வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் போகிறீங்க ஜூலி வீட்டுக்கு. போய் உட்காந்துட்டு ஜூலி ரூமில் போய் உட்காந்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜூலி என்னடி ஜங்கு எதுக்குடி நம்ம கிளாஸ் டீச்சராக வந்தான், ஐயோ அப்படின்னு நீங்கள் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜூலி அண்ணன் தானேடி உள்ளே போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை திட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு டைமும் போயிருக்கும், இன்றைக்கி டேயும் போயிருக்கும். ஜங்க் கூட அப்படி பேசிட்டு அப்படி தான் உங்களுக்கு போயிருக்கும். ஸோ ஒரு ஃபைன் டே நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களா. ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு 2-3 months ஆகிடுச்சு. நீங்கள் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிற டைம். நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அம்மா சொல்லு ஐயன். அம்மா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்மா. பையன் நானும் உங்ககிட்ட சொல்லணும். எனக்கு மாப்பிள்ளை வந்துட்டு இருக்கோம், நீ தான் யாருன்னு செலக்ட் பண்ணும். அம்மா நான் ஆல்ரெடி ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டேன். என்ன லவ்வா? ஆமாம்மா, அது ரொம்ப நல்ல பையன் தெரியுமா. சரி, யார் அது? யார் அந்த பையன்? எங்கே இருக்கா? என்ன பண்ணுறான்? எத்தனை வயசு? என்ன பேர்? அம்மா கேப் விடுமா. அவன் பேர் ஜான் ஜங்குக், ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறான். ஜூலியோட அண்ணாவாகவும் ஒர்க் பண்ணுறான். ஜூலியோட அண்ணாவா? எனக்கு ஒரு டவுட் இருந்தது, மேடம் எதுக்கு அடிக்கடி அங்கே போய் வரீங்கன்னு. அம்மா எனக்கு ஜங்குக்கு நான் அவ்வளோ பிடிக்குமா. சரிடி, உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் அதிசயமாக இருக்குது, எல்லாமே என்ன எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அம்மா அப்பா கிட்டே சொல்லியிருப்பாங்க. அப்பாவுக்குமே ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல பையன் அப்படின்றதுனால ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். அவருமே ஓகேன்னு சொல்லியிருப்பார். ஸோ உங்கள் அண்ணனுக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனால அவரும் ஓகேன்னு தான் சொல்லியிருப்பார். சொன்னதுக்கப்புறம் ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி புக்கு. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க 3rd இயரில் வச்சுருக்கலாம் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நீங்களும் இப்படிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு உங்கள் வீட்டில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க வீட்லேயுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஜேகேக்கு இதெல்லாமே தெரியாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போயிட்டு ஈவினிங் ஜூலி வீட்டுக்கு போகிறீங்க. ஜூலி வீட்டுக்கு போய் இருக்கும்போது ஜங்குக்கு ரொம்ப டயர்டாகி வந்திருப்பான். உங்களையும் கூட்டு தான் வந்திருப்பான். போயிட்டு அப்படியே சோஃபாவில் போய் உட்காரான். வீட்டில் அவங்க அம்மா கிடையாது, நீங்கள் ஜூலி அப்புறம் ஜங்குக்கு 3 பேர் தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் போயிட்டு சோஃபாவில் ஜங்கு பக்கத்தில் உட்காந்து ஜங்குக்கா ஜங்குக்கா சொல்லுவேன். இல்லை சரி, அதான் ஜூலி இல்லைல்ல, நீ வழக்கமாக கூப்பிட்ற மாதிரியே கூப்பிடலாம்ல. சொல்லு மினி. அது எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கடா. இது எப்படியாகும்? சொல்லு, வாயில் உடச்சிடுறேன். உன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது தெரியுமா. அது எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. அவள் அடித்தா நீ எப்படி பார்த்துட்டு எடுத்துருவேன். என்னடி என் முன்னாடி அவனை ப்ரைஸ் பண்ணுற, என்ன உனக்கும் பிடிச்சிருக்கா? அப்படியும் சொல்லலாம். ரொம்ப அழகாக இருப்பான். அவனுக்கு எல்லாம் அடிக்கிறதுக்கு பாக்ஸிங் எல்லாமே தெரியுமா. ஆனால் ரொம்ப சாஃப்டாக. என்னடி என் முன்னாடி அவங்க ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவன்டி ஓத்தான் தோணா? அது அவன் பேர் ஜேல தொடங்கி கேல முடியும். வயன் வயன் என்னடி சொல்கிறேன்? அப்போ சாருக்கு விஷயமே தெரியாதா? அதை பற்றி என் வீட்டில் சொன்னேன். வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? எப்படி
எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே நான் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். என் அண்ணனுக்கு நான் ஒன்று லவ் பண்ணுறது ஏற்கனவே தெரியும். அதை விட சார் ஜூலியை ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ வேற என்ன, இப்போ நிஜமாவா? விளையாடாத, நிஜமா ஜங்குக்கா வேணும்னு அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், உனக்கு தான் தெரியாது. என்ன ஜூலியிட்டு கேட்டு போயிரு அப்படின்னு வந்து ஜூலி அப்படியே வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காரும்போது, இதுக்கு என்னையே கொடுத்துக்கிற? இல்லடி, எனக்கும் ஜங்குக்கும் தானே மேரேஜ் ஆக போகுது. இதெல்லாம் ஊரறிஞ்ச விஷயம், இதெல்லாம் எதுக்கு இது கேட்டுட்ருக்கேன். ஜங்குக்கும் லாக் பண்ணிட்டு, ஐயோ என் பொண்டாட்டி ஐயோ எனக்கு மட்டும் அழகு. ஐயோ நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டேன், சீக்கிரமாக வர போதில்ல, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் தோடியில் தான் கட்டி வைப்பாங்க சொல்லிட்டாங்க. சரி விட, நான் 1 year தானே, இப்படி கண்ணு திறந்து இப்படி கண்ணு மூறதுக்குள்ளே போயிடும் நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் அந்த கான்வர்சேஷன் போகுது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு போயிட்டுருக்கோம் டெய்ஸியும். நீங்கள் வந்து காலேஜில் நீங்களும் ஜங்குக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணுறது அப்படி தான் போயிருக்கோம். ஸோ இப்போ ஜங்குக்கும் வந்துட்டு ஒரு நாள் நீங்கள் காலேஜில் இருக்கும்போது அது எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். ஸோ அப்போ எக்ஸாம் நடந்திருக்கும் போது எக்ஸாம் முடிஞ்சிருது. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்துட்டு பயன் பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் ரூம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே ஜூலியை பார்க்குறீங்க. ஜூலி சொல்லு பயன். ஐயோ ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்றானே, ஸ்டாஃப் ரூம் தானடி கூப்பிட்டான், பெட்ரூமா கூப்பிட்டான் ஜூலி. அது ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டாலும் என்ன பண்ணுவாங்க தெரியாதா? நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நான் ஏன் உப்பை கூட கண்ணில் போட போகிறேன். அது ஏன் அண்ணன்டி, பட் என்ன கூப்பாடி, நீ நடத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸ்டாஃப் ரூம் போதும் பையன் கதவை சாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே கூலாக உட்காந்துட்ருக்கா. அப்போ நீங்களும் பேப்பரை வச்சுட்டு வா அந்த லேப்பில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் பயந்துட்டே போய் லேப்பில் உட்காருங்க. உட்காரும்போது அவன் பேக் சைட்லேருந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு பையன் என்ன ஜும்முக்கு இன்னும் 1 month தான் இருக்குது, எதுக்கு நீ 3rd year வருஷத்துக்கு. ஆமாம்ல நான் மறந்தே போயிட்டேன். ஐயா நான் 3rd year வர போகிறேன், என் ஜங்குக்கு கட்டிக்க போகிறேன், ஜாலி அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கும் உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் போகுது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவனுக்குமே ஒரு மாதிரி டெம்ட் ஆகிடுதா. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் ரூம்லேயே ஒரு மேக் அவுட் ஒன்று நடந்திருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப பெயினாக இருக்குது உங்களுக்கு, நீங்கள் நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கீங்க உங்கள் காலேஜில், உங்கள் கிளாஸ்க்குள்ளே போயிட்டுருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது உங்கள் கழுத்தில் ஒரு ஹிக்கி இருக்குது. அப்போ வந்து ஜூலி பார்த்துட்டு என்ன வயன் கழுத்தில் என்னமோ இருக்குது, ஏதாவது கடிச்சிருச்சா? உன் அண்ணன் தான் கடிச்சிட்டான், தெரியுது, பாஞ்சிருப்பானே உள்ள போனதும். சும்மா அவன் தானே என்னை கட்டிட்டு போகிறான், பாஞ்சா என்ன தப்பு? அப்போ உனக்கும் ஓகே தான் நடந்திருக்கு. ஆமாம் இல்லை நான் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்களுக்கு ராச்சிட்ருக்கான். ஸோ அப்படி தான் அவங்களுக்கு டேஸ் போயிருக்கும். ஸோ 1 month ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ 1 month ஆனதும் அப்படி உங்களுக்கு மேரேஜ் ப்ரிப்பரேஷன்லாம் நடந்திருக்கும். மேரேஜ்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அந்த டே ஒரு ட்ரீம் மாதிரி இருந்திருக்கும். அழகாக ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி ஜங்குக்கு தான் எல்லாம் எப்பவுமே பண்ணியிருப்பான். உங்களுக்கு ஃப்ளவர் பெட்டல்ஸ்லாம் கொட்டுற மாதிரியும், நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கும்போது வந்து எல்லாருமே வந்து தாலி கட்டும்போது தான் பூ வந்துட்டு பெட்டல்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கும்போதே பெட்டல்ஸ்லாம் உங்கள் 2 பேருக்கும் போடுறாங்க. அப்படி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ஒவ்வொரு விஷயமுமே பார்த்து ஜங்குக்கு உங்களுக்காக பண்ணி இருந்திருப்பான். அப்போ நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ ஃபைனலி நைட்டும் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் தான். ஸோ அது அப்படி ஒரு செம்ம ஹாட் அண்ட் லவ்லியான ஒரு மேக் அவுட் போகுது. ஸோ மேக் அவுட் முடிஞ்சிட்டு நீங்கள் மார்னிங் எழுந்திரிக்கிறீங்க. மார்னிங் எழுந்திரிக்கும் போது ஜங்குக்கு அப்படியே குழந்த மாதிரி படுத்துட்டு இருக்கான். அன்றைக்கி வந்து காலேஜ் லீவு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு நேற்று பண்ண வேலைக்கு பார்த்தா டேடி மாதிரி இருக்கா, இப்போ பண்ணுற வேலையை பார்த்தா குழந்த மாதிரி இருக்கா,
இது யாருன்னே எனக்கு தெரியல அப்படி சொல்லும்போது டக்குன்னு உட்காந்து வந்துட்டு விங்க் பண்ணுறான். விங்க் பண்ணிவிட்டு நீ நான் ரெண்டுமே தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி நீங்களும் போட போவட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காருங்க. உட்காரும்போது பையன் எங்கேயாவது வெளியில் போகலாமா, எனக்கு வெளியில் போக வேண்டாம், எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, என்னால் வர முடியாது, போடா ஃப்ராடு அப்படின்னு சொன்னீங்க. திட்டும்போது ஜம்முக்கு வந்துருந்துட்டேன். ஃப்ராடா? இருங்க மேடம், உங்களுக்கு இருக்கு. செகண்ட் ரவுண்ட் போகலாமா? ஐயோ செகண்ட் ரவுண்டா? நான் வரல. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கலாம்டா. ஸோ எப்படி இருந்ததுன்னா எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் தான் கமெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான் இருந்திருக்கும். கொஞ்சோண்டு தான் ரொமான்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கடா. ஸோ அவ்வளோதான். அண்டு வேறு எதுவும் இல்லைடா. ஸோ அடுத்த எஃப்எஃப் இல்லைனா ஒன் ஷாட் இது போடலான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். ஸோ நான் அதை ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் இட். பை பாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பை பாய்.